குறிஞ்சி மலர். ஓடுகின்றனன் கதிரவன் ஓடுகின்றனன் ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் வீடுகின்றன என் செய்வோம் இனி எவ்வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே வீடுகின்றன என் செய்வோம் இனி எவ்வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே வீடுகின்றன என் செய்வோம் இனி எவ்வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே. என்ன இருந்தாலும் கல்யாணம் ஆகாதவங்களை கை நீட்டி அடிச்சது தப்பு தான். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. பூரணி, அம்மா பூரணி. வாங்க தாத்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அம்மா நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். தம்பிங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எங்க ஒருத்தரையும் காணோம்? பள்ளிக்கூடம் போயிருக்காங்க. அப்படியா? தாகத்துக்கு ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஒன்னும் வேண்டாம்மா. கோயில்ல இருந்து வீட்டுக்கு போறேன். அப்படியே உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏம்மா, நம்ம திருநாவுக்கரசு பள்ளிக்கூடத்துக்கே வர்றதில்லைன்னு அவங்க வாத்தியார் சொன்னாரு. ஏம்மா? இல்லையே, தினமும் பள்ளிக்கூடத்துக்கு போறானே. இல்லம்மா, இந்த காலத்து பசங்களை கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும். ஏன்னா உங்க அப்பா உங்களுக்கு சொத்து சுகத்தை சேர்த்து வச்சுட்டு போகலைன்னாலும் மரியாதையை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. அதை கெடுத்துக்க கூடாது பாரு, அதுக்காக சொல்றேம்மா. எங்கடா போயிட்டு வர? உண்மையை சொல்லு. ஸ்கூலுக்கு தாங்க போனேன். பொய்யா சொல்ற? அக்கா அடிக்காதக்கா, நான் உண்மையை சொல்லிடுறேன்க்கா. நான் ஸ்கூலுக்கு போலக்கா. ஏன் போகல? சம்பள பணம் கட்டலையா? வாத்தியார் அடிச்சாரா? பின்ன ஏன் போகல? பள்ளிக்கூடத்துக்கு போறதை தவிர உனக்கு வேற என்னடா வேலை? ஏண்டா, உன்னை நல்லா படிக்க வச்சு தமிழ் பேராசிரியரா ஆக்கணும்னு நம்ம அப்பா எவ்வளவு ஆசைப்பட்டாரு. பூரணி, என்ன போலவே என் பிள்ளையும் பெரிய எழுத்தாளனா வருவான்னு எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தாரு. அந்த நம்பிக்கையை பாழாக்கிட்டேடா. உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன ஏமாத்திட்டேடா. அரசு, உன்னாலதான் இந்த குடும்பம் மறுபடியும் தலை நிமிர்ந்து நிக்கணும். நீ நல்லா படிச்சு பேரும் புகழும் வாங்கணும். அதுக்காக நான் எந்த கஷ்டத்தை வேணாலும் தாங்கிக்குவேன். அருமையா வளர்த்த உன்னை ஆத்திரத்துல அடிச்சுட்ட இந்த அக்காவை. இனிமேலாவது ஒழுங்கா பள்ளிக்கூடம் போவியா? சரிக்கா. விழா தலைவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது பள்ளியின் 35வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறோம். இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் நகர பிரமுகரும் கொடைவள்ளலுமான திரு பர்மா நடராஜன் அவர்களை உங்களிடையே பேச அழைக்கிறேன். தலைமை ஆசிரியர் அவர்களே,
ஆசிரிய பெருமக்களே, மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியின் ராதா வித்யாலயம் பள்ளியின் ஆண்டு விழாவிலே நான் கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, இந்த பள்ளியின் 100வது ஆண்டு விழாவிலேயும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் பெரிதும் ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் கல்வியை பற்றி மிக நன்றாக அறிந்தவன் நான். இந்த பள்ளிக்கூடத்தை இன்னும் விசாலமாக கட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கு படிக்கும் மாணவிகளுக்கு அதிகப்படியான வசதிகள் செய்து தர வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு படிப்புதான் முக்கியம். எனவே நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். இன்று நீங்கள் படிக்கும் படிப்புதான் நாளை உங்கள் வாழ்க்கைக்கு அடிப்படை. நாளையே நீங்கள் மந்திரியாகவோ, நீதிபதியாகவோ, டாக்டர்களாகவோ, இன்ஜினியர்களாகவோ வர நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நீங்கள் வர வேண்டும் என்றுதான் நான் பெரிதும் ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். எங்களது அழைப்பிற்கு இணங்கி இவ்விழாவிற்கு வருகை தந்து தலைமை தாங்கி சிறப்புரையாற்றிய திரு பர்மா நடராஜன் அவர்களுக்கு ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நன்றி, வணக்கம். என்னையா பசுபதி, என்ன எப்படி ஐயா? பிரமாதங்க. சக்கரை பந்தல்ல தேன் மாதிரி பொழிஞ்ச மாதிரி இருந்தது. பசங்க எல்லாம் அசந்துட்டாங்க. நான் அதை சொல்லையா. பள்ளிக்கூடம் எப்படி? பள்ளிக்கூடம் ரொம்ப பெரிய பள்ளிக்கூடங்க. எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்துல தான் படிச்சிருக்காங்க. யோ, நீ சரியான டிம் ஐயா. ஏன்? நான் அதையா கேட்டேன். பள்ளிக்கூட இடம் எப்படி ஐயா? இடமா? அது ஒரு 10-15 கிரவுண்ட் இருக்கும். பெரிய நோட்ல ஒரு 50-60 தேருங்க. ஐயா பசுபதி, என்னங்க? இங்க ஒரு சினிமா தியேட்டர் கட்டினா எப்படி இருக்கும்? அட 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 அட, அருமையான யோசனைங்க. பக்கத்திலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, சென்டரான இடம். ஜனங்க சினிமா பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கஷ்டத்தை போக்கிடுவோம். ஜனங்க கஷ்டத்தை தீக்கிறதுக்கு அவதாரம் எடுத்திருக்கீங்க நீங்க. யோ பசுபதி, சொல்லுங்க. இந்த பள்ளிக்கூடம் கலைக்கூடமா மாறுறதுக்கு யார் யார பிடிக்கணும், எப்படி எப்படி செய்யணுங்கிறத ஏற்பாடு பண்ணையா. அதுக்கு தானே நான் இருக்கேன். முடிச்சிருவோம். ஏங்க, இந்த பள்ளிக்கூடத்தை விசாலமா கட்டணும், பசங்க எல்லாம் நல்லா படிக்கணும். நீங்க யோ அதெல்லாம் ஒரு பேச்சுக்கையா. அது சரி, அது சரி. நாம என்ன சொல்றதை செய்யவா இருக்கிறோம். வாங்க. யோ, நான் சொன்ன விஷயத்தை மறந்துடாதயா. அது எப்படிங்க? நம்ம விஷயமாச்சே. என்னடா? நூல் வாங்குறதுக்கு பணம் வேணும் அண்ணாச்சி. முருகானந்தா, முருகானந்தா, முருகானந்தா. வணக்கம் நாச்சி, வாங்க. இந்த தீக்குச்சிகள் புத்தகம் அச்சாயி பைண்ட் ஆயிட்டு இருக்கு. நாம பூரணி வீட்டு போயிட்டு வரலாம், வரியா? சரி போலாம் நாச்சி. இந்தப்பா கடையை பாத்துக்க, இந்த வந்துடுறேன். சரி அண்ணாச்சி. வாங்க வாங்க. உட்காருங்க. ஐயோ, என்னங்க இது? நீங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு? இது என்னங்க பெரிய வேலை? துணி வெட்டுற மாதிரி தானே. அண்ணாச்சி உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு வந்தாரு. நீங்க பேசுறத நான் கேட்க தானே போறேன். அதை வெட்டிக்கிட்டே கேக்குறேன். பூரணி, புத்தகம் ரெடி ஆயிடுச்சு. வெளியிட்டு விடா தேதி முடிவாயிடுச்சு. தலைமை தாங்கிறத பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் நாங்க வந்திருக்கோம். யாருன்னு முடிவு செஞ்சிட்டீங்கல்ல? ஓ, நான் ஏதாவது செய்யணுமா? விழாவுக்கு தலைமை தாங்கி பிரமாதமா பேசணும். அண்ணாச்சி சொல்றதுதான் கரெக்ட். நீங்க தலைமை தாங்கி பேசுறீங்க. தியேட்டர்ல கிளாப்ஸ் கலகலன்னு கொட்டணும். விளையாடாதீங்க, என்னால முடியாது. ஏன்? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேண்டாமா? தகுதி என்ன தகுதி? உங்க அப்பாவோட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நீ தலைமை தாங்கறதா பொருத்தமா இருக்கும். ஐயோ, அங்க என்ன விட பெரியவங்க எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு மத்தியில நான் நல்லா இருக்கும்ன்ற. பட்டு துணிக்கு ஜரிகை பாடுற வச்ச மாதிரி அமக்கலமா இருக்கும். இத பாரு, நீ தலைமை தாங்கறத அந்த பெரியவங்கள வாழ்த்துவாங்க. நீங்க சொன்னீங்கன்னு நான் பட்டிமன்றத்துல கலந்துக்கிட்டேன். இப்ப என்னடான்னா எனக்கு பிடிக்கலைங்க. ஏன் பிடிக்கலன்ற? அண்ணாச்சி பிடிச்சிருக்குல்ல, உங்களுக்கும் பிடிக்கணும்.
அண்ணா சொன்னா கேட்க மாட்டீங்களா? என்னப்பா புக் பெண்டிங்லாம் முடிஞ்சாச்சா? முடிஞ்சிச்சுங்க. பார்சல் அனுப்பிச்சாச்சு. இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் புது புஸ்தக வேலை எப்படி இருக்கு? பிரிண்ட் ஆயிட்டு இருக்குங்க. ஏன்னா புது புத்தக வெளியீட்டு விழாக்கு நாள் குறிச்சாச்சு. மந்திரி தலைமை தாங்கி புஸ்தகத்தை வெளியிடுறாரு, பர்மாக்காரர் வாங்கிக்கிறாரு. எல்லாம் முன்கூட்டே ரெடியா இருக்கணும், புரியுதா? சரிங்க. ஐயா, என்னடா புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நாள் குறிச்சாச்சுங்க. நாள் குறிச்சது நான் எங்கிட்டயே சொல்றியா? நான் நம்ம விழா பத்தி சொல்லலீங்க, தீக்குச்சிகள் புத்தக வெளியீட்டு விழா பத்தி சொல்றேன். தலைமை யார் தெரியுங்களா? அந்த பொண்ணு பூரணி. தேதி நாம வச்சிருக்க அதே தேதி. என்னோட மோதுறதுன்னு அந்த மீனாட்சி சுந்தரம் தீர்மானமே பண்ணிட்டான் போல இருக்கு. இந்த பரமசிவன் யாருன்னு அவனுக்கு புரிய வைக்கிறேன். டேய் கண்ணுசாமி. ஐயா, இத வந்துட்டேங்க. ஏண்டா அந்த தீக்குச்சிகள் புத்தகங்கள் எல்லாம் இருந்தா தானே வெளியீட்டு விழா நடக்கும்? ஆமாங்க, புத்தகம் எல்லாமே எப்படி? உங்க மாமா மீனாட்சி அச்சகத்துல தானே வேலை செய்யறாரு. ஆமாங்க. பைன் பண்ண புத்தகங்கள் எல்லாம் எங்க ஸ்டாக் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க. எதுக்குங்க? தீக்குச்சிகளாச்சே, உரசி பாரு எரியுதான். சரிங்க. கவலைப்படாதீங்கப்பா. எனக்கு உதவி செய்ய போதானே உங்களுக்கு இந்த கஷ்டம். இல்லம்மா, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் நேரம்மா, யார சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த காரியத்தை யார் செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். யாருமா? நீ யாரையாவது சந்தேகப்படுறியா? வேற யாரு? புது மண்டபம் புஸ்தக கடைக்காரர் தான். பரமசிவமா? சே 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 சே. 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவன் ஒரு பப்ளிஷர். அவனுக்கு இப்படி புஸ்தகத்தை இருக்கிற அளவுக்கு மனசே வராதுமா. உங்களுக்கு தெரியாதுப்பா. வாங்க ஐயா, உட்காருங்க. கேள்விப்பட்டேன், துடிச்சு போயிட்டேன். என்ன இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒரே தொழில் பண்றோம். மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்றது? அண்ணாச்சி, இவர் இங்க இருக்காரு. உங்களை எங்கெல்லாம் தேடணுமே. நீங்க எங்க சார் போயிருந்தீங்க? கேள்விப்பட்ட அப்புறம் எப்படி தம்பி சும்மா வீட்டுல இருக்க முடியும்? அதானே பக்கு பக்கு நடிச்சிருக்குமே மனசு. புத்தக வெளியீட்டு வச்சிருக்கோம், நீங்க அவசியம் கலந்துக்கணும். அரவிந்தா, நீங்க என்ன சொல்ற? தம்பிங்களுக்கு விஷயமே தெரியாது போல இருக்கு. இதை வேற எதுக்கு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு? பாவம், சந்தோஷமா இருக்காங்க. வீணா சொல்லி மனசை கெடுக்காதீங்க. எங்க மனசு ஒண்ணும் கெடாது. ஏன்னா மத்தவங்களை கெடுத்திருந்தால. பாவம், அந்த புத்தகம் நல்லபடியா வெளிவரணும்னு இந்த 2 பிள்ளைகளும் ராப்பகலா உழைச்சாங்க. அந்த உழைப்பு விழா போயிடுச்சு. அப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எங்க உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது. பாவம் தம்பி தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்குது. எல்லா புத்தகங்களும் எரிஞ்சு போச்சு அரவிந்தா. அப்பா, எரிஞ்சது நம்முடைய புத்தகம் இல்ல, எதிரியோட பொறாமை. நான் சொல்றேன், இந்த விழா கண்டிப்பா நடக்கும். புஸ்தகம் இல்லாம விழா எப்படி நடக்கும்? புஸ்தகம் தானே, வாங்க காட்டுறோம். வாங்க போலாம்.
பாத்தீங்களா, ஒரு புஸ்தகம் கூட எரியாம அப்படியே இருக்கு. வெளியீட்டு விழா நடக்காதுன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? நடக்கும்ல? முட்டா பசங்களா, கொஞ்சம் கூட அறிவு வேண்டாம். கண் என்ன குருடா? புஸ்தகத்தை கொடுத்துட்டு வாங்கினா குப்பையை கொடுத்துட்டு வந்து நிக்கிறீங்களே. கட்டுக்கட்டா புத்தகம் இருந்ததுங்க, அதை தாங்க கொளுத்தணும். அது எரிஞ்சுக்கிட்டு இருந்ததுங்க, கண்ணால பாத்து. வாயை மூடுங்கடா, உதவாக்காரங்களா. என் முன்னாடி இருக்காதீங்க, போங்க. இந்த குட்டிச்சாவங்களை நம்பினது எம் முட்டாள்தனம். எங்க உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது. இந்த விழா கண்டிப்பா நடக்கும். புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பு கூறி மகிழ்கிறேன். இன்றைய தினம் பேராசிரியர் அழகிய சிற்றம்பலனார் அவர்களின் கருத்து கருவூலமாம் தீக்குச்சிகள் என்ற கட்டுரை தொடரை வெளியிட இருக்கிறோம். இந்த புத்தகத்தை திருமதி மங்களேஸ்வரி அம்மாள் அவர்கள் வெளியிட பேராசிரியர் தமிழையா அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்றெடுத்த தாய்மாரே, நல்லிளஞ்சிங்கங்கால், பாரதிதாசனின் வீர வரிகளால் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். இந்த விழா எங்கள் இதயத்தில் அலைவீசும் உணர்ச்சி குவியல்களின் ஊர்வலம். அண்ணல் பெருமகனார், அருமை தமிழ்மகனார், அமரராகிவிட்ட செந்தமிழாசான் அழகிய சிற்றம்பலனார் அவர்களின் அரிய நூல்களை மலிவு விலையில் மக்களுக்கு தருவதென்று எங்களையா தமிழ் பெருந்தகை மீனாட்சி சுந்தரம் அவர்கள் எண்ணிய எண்ணம் இன்றைக்கு ஈடேறுகிறது. இதற்கு காரணமானவர், கை கொடுத்தவர் யார் தெரியுமா? கையில் சிலம்பில்லை, ஆனாலும் கண்ணகிதான். அச்சய பாத்திரம் அருகில் இல்லை, ஆனாலும் மணிமேகலைதான். கண்ணகி போல் வாதாடி கடைசி வரையில் போராடி இந்த புத்தகத்தை வெளியிட எங்களுக்கு அனுமதி தந்தவர் அழகிய சிற்றம்பலம் ஈன்றெடுத்த அருந்தவ புதல்வி பூரணி. இந்த நல்ல வேளையில் அவர்களுக்கு நன்றி சொல்வது என்னுடைய கடமை. ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இந்த முயற்சிக்கு முன்னுரை எழுதினார்கள். அறிவொளியாம் பூரணி இந்த முயற்சிக்கு அணிந்துரை எழுதினார்கள். இதற்கு முடிவுரை எழுத முயன்றவர்களும் உண்டு, ஆனால் அது அவர்களால் முடியவில்லை. தீக்குச்சிகள் இந்த புத்தகத்திற்கு பெயர் வைத்தோம். ஏன் தெரியுமா? தமிழ் சான்றோர்களின் வரலாற்றை இந்த நூலில் அழகிய சிற்றம்பலம் அழகோடு எழுதியுள்ளார். யார் அந்த சான்றோர்கள்? தமிழ் காக்க தங்கள் இன்னுயிரை தந்தவர்கள். அவர்களுடைய கருத்துக்கள் அரசாள்கின்றன, ஆனால் அவர்களோ கண்ணீரில் குடைசாய்கின்றனர். அவர்கள்தான் தீக்குச்சிகள். தீக்குச்சிகள் என்ன செய்கின்றன? தீபங்களை ஏற்றி வைக்கிறது. ஏற்றப்பட்ட தீபங்கள் கோவிலில் இருக்கின்றன, கூடத்தில் எரிகின்றன, கொலுவில் சிரிக்கின்றன. ஆனால் ஏற்றி வைத்த தீக்குச்சிகளோ தங்களையே கருக்கிக் கொண்டு எங்கேயோ கிடக்கின்றன. கவிஞர்கள் கூட ஓரவஞ்சனைக்காரர்கள். அழக மட்டுமே ஆராதனை செய்கிறார்கள். தியாக தீபங்களே என்று பாடுகிறார்கள். தியாக தீக்குச்சிகளே என்று பாட எந்த கவிஞருக்காவது இதயம் வந்ததா? பேராசிரியர் அழகிய சிற்றம்பலம் எனும் தீக்குச்சி இந்த தேசத்தில் எத்தனையோ தீபங்களை ஏற்றி வைத்திருக்கிறது. ஆனால் இன்று அது எங்கே? அந்த தியாக தீக்குச்சிலிருந்து புறப்பட்ட ஒளிச்சுடர்தான் இன்றைக்கு பூரணியாய் பொழிந்து நிற்கிறது. ஆனால் அந்த நல்லறிஞரின் குடும்பம் இன்று நலிந்திருக்கு நிலை கண்டு என் கண்கள் இரத்த கண்ணீர் வடிக்கின்றன. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று பாரதிதாசன் பாடினார். உண்மைதான், தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. ஆனால் அவன் குடும்பம்தான் அன்றாடம் செத்துக் கொண்டிருக்கிறது. நீதியா இது? நெஞ்சு கொதிக்கவில்லையா?
பேராசிரியர் குடும்பத்திற்கு நிதி வழங்கப்படுவதை வேண்டுமானால் சிலர் தடுக்கலாம். ஒன்று மட்டும் உறுதியாக கூறுவேன், அந்த தமிழ் குடும்பத்தை காக்க, அந்த தமிழை காக்க என்னுடைய உயிர் விலை போகுமானால் நிச்சயம் நான் அதை இழக்க தயார். சலனமில்லாம இருந்த என் மனசுல இப்படி கல்ல தூக்கி போட்டுட்டீங்களே. உயிரை விட்டுடுவே நீங்க பேசிருக்க கூடாது. அடட, அதை நினைச்சா இப்படி உம்முன்னு உட்கார்ந்திருக்கியா? நெருப்புன்னு எழுதுறோம், காகிதம் எரிஞ்சா போயிடுது. ஆனாலும் நீங்க அப்படி பேசிருக்கவே கூடாது. அதுல என்ன தப்பு? என் மனசுல இருக்கதான் சொன்னேன். இப்போ சொல்றேன், உன் குடும்பத்துக்காக, உனக்காக என் உயிரை விடவும் தயார். இன்னொரு தடவை நீங்க இப்படி பேசுனீங்க, அப்புறம் நான் என் உயிரை விட்டுருவேன். உன்னால உயிர் விட முடியாது பூரணி. ஏன்னா உன்கிட்ட இருக்கிறது என்னுடைய உயிர்.